இசையும் பேசியும். இசையென்று ஒரு சிறிய பெண் இருந்தாள். அவளுக்கு வெளியே விளையாடுவதென்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலையில் ஜன்னல் ஓரத்தில் ஒரு அழகான கிளியை பார்த்தாள். அதன் பெயர் பேசி. ஆனால் பேசி அமைதியாக உட்கார்ந்திருந்தது. அது சோகமாக இருப்பது போல் தெரிந்தது. ஐயோ, தனியாக இருக்கிறாள் போல என்று நினைத்தாள் இசை. பேசியை மகிழ்விக்க முதலில் ஒரு சர்க்கரை மிட்டாயை கொடுத்தாள். பேசி மிட்டாயை பார்க்கவே இல்லை. பிறகு இசை ஒரு பளபளப்பான பொம்மையை கொண்டு வந்தாள். அப்போதும் பேசி அசையவில்லை. என்ன வேண்டும் உனக்கு, பேசி என்று சத்தமாக அலுப்புடன் கேட்டாள் இசை. பேசி மெதுவாக தலையை திருப்பியது. இசை அவசரமாக எதையும் கொடுக்காமல் அமைதியாக கிளிக்கு அருகில் உட்கார்ந்தாள். மெதுவாக பேசி பேச ஆரம்பித்தது. எனக்கு மிட்டாய் வேண்டாம், பொம்மையும் வேண்டாம் என்றது பேசி. எனக்கு இந்த சின்ன ஜன்னல் வழியாக பெரிய ஆகாயத்தை பார்க்க முடியவில்லை. அதனால் தான் நான் வருத்தமாக இருக்கிறேன். இசைக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. ஓ, இவள் உதவி கேட்கவில்லை, அவளுடைய மனதிலிருப்பதைச் சொல்லத்தான் விரும்புகிறாள். உடனே இசை ஓடிப்போய் பெரிய மாடி கதவை திறந்தாள். பேசி மகிழ்ச்சியுடன் சிறகடித்து வெளியே மாமரத்தின் கிளையில் பறந்து அமர்ந்தது. பேசி கிளையில் அமர்ந்தபடி இசைக்காக மகிழ்ச்சியான ஒரு பாடலை பாடியது. இசைக்கு இப்பொழுது புரிந்தது, சில சமயம் நாம் கொடுப்பதை விட அவர்கள் சொல்வதை கேட்பது தான் பெரிய பரிசு.